இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான ரொம்ப ஆரோக்கியமான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம் எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். தேவையான பொருளை பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, பெரிய வெங்காயம், தேங்காய், தக்காளி, சோம்பு, முந்திரி, பூண்டு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 3 ஏலக்காய், சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா வறுபடட்டுன்னு கலந்து விட்டுறலாம். பச்சை மிளகா ஒரு 7 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நம்ம இதை தவிர எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் 7 மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தேங்காய் அரை மூடியில் பாதி சேர்த்துருக்கேன். இது துருவின தேங்காயாக இருந்தால் நீங்கள் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, முந்திரி ஒரு 8 முந்திரி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து நம்ம செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி வறுத்து நம்ம அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டுன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 துண்டு பட்டை, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும், ஆனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. தக்காளி அப்படியே தெரியணும், அந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதுக்கும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இதில் இருக்கிற பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். வேறு ஒன்றும் கொத்தமல்லி தூள் எந்த தூளும் சேர்த்த பொருள், மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் அரைச்ச மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பட்டாணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சையாகவும் சேர்த்து வேக விட்டுக்கலாம், இல்லை வேக வச்சும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல வாசனையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம தண்ணி நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் திக்காகி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இது இப்போ நம்ம வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கிறோம். நம்ம 1 2 உடச்சி தான் சேர்த்துக்கணும். ரொம்ப உடச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும். 1 2 உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கொதித்து வந்துடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ மல்லி இலை தூவிக்கலாம். தூவி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு செஞ்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக இருந்தது தோசைக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.